अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नअमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் வடக்கு மாவட்டம் நடத்தும் இந்த பட்டிமன்ற நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைய காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய மனித சமுதாயம் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது, எதனை நோக்கி போகிறோம், எதனை நோக்கி வாழ்கிறோம் என்று தெரியாமல் மன இச்சைகளின்படி நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது இறையச்சமா இல்லை செல்வமா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க. இந்த தலைப்பு எல்லாருக்குமான தலைப்பு, ஒவ்வொரு இல்லத்திலும் போய் சேர வேண்டிய தலைப்பு, நமக்குள்ளே பேசிக்கொள்ளக்கூடிய தலைப்பு. என்ன சொல்லுவோம் நம்ம? இறையச்சம் சொல்லுவோமா இல்லை செல்வம் சொல்லுவோமா? அதை விவாதிக்கத்தான் இந்த களம். இன்னைக்கு மனிதன் ஒரு நாளை கடத்துவது என்பது, வாழ்க்கையின் ஒரு நாளை கடத்துறதுங்கிறது மிக 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 சவாலுக்குரியதாக இருக்குது. காலையில் விடிஞ்சதிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அவனுக்கு பொருளாதாரம் தேவைப்படுது. தான் பொருளாதாரத்தை தேடி 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 இறையச்சம் என்பது அவனிடம் இல்லாமல் போகிறது. நம் மக்களுடைய மனநிலையும் அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு. காசு வேணும் காசு வேணும் காசு வேணும்னு அதன் பக்கம்தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ இறையச்சம் அங்கங்கே வந்துட்டு போகுது. இப்போ ஃபஜர் நேர தொழுகைக்கு எத்தனை பேர் எந்திக்கிறோம் சொல்லுங்க? ஏன்னா அங்கே இறையச்சம், அங்கே எந்திக்க நமக்கு மனசு வராது. ஆனால் அந்த ஃபஜர் நேரத்தில் ஏதோ ஒரு அலுவல், ஏதோ ஒரு முக்கியமான வேலை, ஏதோ ஒரு பணம் நமக்கு வருதுன்னா 4 மணிக்கே அலாரம் வச்சு எழுந்திருப்போமா இல்லையா? மனிதனுடைய இயல்பு அப்படிதான். இப்போ 90-80 பிறந்த குழந்தைகிட்ட நம்ம போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மெல்லாம் அப்போ தான் இருந்திருப்போம். எம்மா உனக்கு அம்மா பிடிக்குமா அத்தா பிடிக்குமான்னு கேட்டால் அந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க? நம்மெல்லாம் என்ன சொல்லியிருப்போம்? ஆம்பளை பிள்ளையா இருந்தால் எனக்கு அம்மா தான் பிடிக்கும், பொம்பளை பிள்ளையா இருந்தால் எனக்கு அத்தா தான் பிடிக்கும், ரெண்டும் சேர்ந்து சில பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸ்கிட்ட போய் கேளுங்க, உனக்கு அம்மா பிடிக்குமா அத்தா பிடிக்குமான்னு கேட்டு பாருங்க. எங்களுக்கு யார் செல்போன் தராங்களோ அவங்கள தான் பிடிக்கும் சொல்லுவாங்களா இல்லையா? கேட்டிருக்குமா இல்லையா? உங்களுக்கு தொழுவ பிடிக்குமா இல்லை கார்ட்டூன் பிடிக்குமான்னா எங்களுக்கு கார்ட்டூன் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பள்ளிக்கு போக பிடிக்குமா பார்க்குக்கு போக பிடிக்கும்னு கேட்டால் நாங்கள் பார்க்குக்கு தான் போவோம்னு சொல்லுவாங்க. குழந்தைகளோட மனநிலை அப்படிதான். ஆனால் பெரியவர்களுடைய மனநிலை இன்னைக்கு அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்றான், அல் மாலு வல் பலூன பில் ஹயாத்து துன்யா வல் ஜீனத்துல் ஹயாத்து துன்யா வல் பாக்கியாத்து சாலிஹாத் ஹைருன் இந்த ரப்பிக்க சவாபவ் ஹைருன் அமலா. செல்வமும் குழந்தைகளும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள். நீங்கள் செய்யும் நல்லறங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் கூலியில் சிறந்ததும் எதிர்பார்க்கப்படுவதில் சிறந்ததும் அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா இன்னைக்குள்ள மனநிலை அலங்காரங்கள் என்று தெரிந்தும் அந்த செல்வத்தின் பக்கம் ஓடிக்கிட்டு தானே இருக்கிறோம். உண்மைதானே? எல்லாரும் உண்மைதானே? நிதர்சனத்தை பேசணும். இன்னைக்கு விவாதமே அதை பத்தி தான். இறையச்சத்தை மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை மகிழ்ச்சியா வழி நடத்திட்டு போக முடியுமா சொல்றதுக்கு 2 சகோதரிகள் வந்திருக்காங்க. இல்லை இல்லை, வெறும் இறையச்சத்தை வச்சுட்டு திக்ரா செஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்? பொருளாதாரம் எங்களுக்கு முக்கியம், எங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பொருளாதாரம் தான் வேணும்னு சொல்கிறதுக்கு 2 சகோதரிகள் வந்திருக்காங்க. நம்மளோட வேலை என்னன்னா அமைதியாக உட்காந்து கேளுங்க. இது நம் வாழ்க்கையின் பாடம்.
இறுதி தீர்ப்பு அல்லாஹ் தாலா என்ன நாடுறானோ இன்ஷா அல்லாஹ் அது நடக்கும். அப்ப வாழ்க்கையில் பணம் இருந்தால் வாழ்க்கையின் உலக வாழ்க்கை சிறந்திருக்கும். நாம் சேர்த்த நல்லமல்கள் இருந்தால் மறுமை வாழ்வு செழிக்கும்னுட்டு இரையச்சம்தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு முக்கியம்னுட்டு சகோதரி சபீனா பேச வராங்க. வாங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிமையான குடும்பத்திற்கு மிகவும் அவசியம் செல்வமா இரையச்சமா என்ற இந்த பட்டிமன்ற தலைப்பில் இரையச்சமே என்று பேச வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். செல்வம்தான் இந்த வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சகோதரிகள் பேச வந்திருக்காங்களே, அவங்களும் இந்த இரையச்சம் என்ற இந்த வாதத்தை நல்லா ஊர்ந்து கவனிக்க வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் செல்வம் தேவைப்படலாம். ஆனால் அல்லாஹுவுக்கு விருப்பமானது, அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது இரையச்சம். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டும் போது வா மை யுதியுல்லாஹ வ ரசூலுஹு வா யஹ்சல்லாஹ வ யத்தகுஹி ஃபா உலாயிக ஹுமல் ஃபாயிசூன். யார் அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அவனுடைய சொர்க்கத்தை நோக்கி அவனுக்கு அஞ்சு நடக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றோன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்க வேண்டும் நடுவர் அவர்களே. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும்போது அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டோர் வெற்றி பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். யார் இந்த உலகத்தில் செல்வந்தார்களாக இருக்கிறார்களோ, யார் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றோர்கள் எங்கேயாவது அல்லாஹ் சொல்லியிருக்கானா? இல்லையே. நிச்சயமா வெற்றி பெற முடியாது நடுவர் அவர்களே. யார் இரையச்சவாதியாக இருக்கிறார்களோ அவர்கள் தானே வெற்றி பெற முடியும். ஒரு மனிதன் நேர்வழி பெற்று வாழ்வதற்கும் ஒழுக்கமானவனாக நல்ல நல்ல மனிதனாக வாழ்வதற்கு செல்வம் மட்டும் இருந்தால் போதுமா? அவனுக்கு இரையச்சம் வேணும். உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு நடக்கக்கூடிய நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ சமீபத்தில் நம்ம ஊருக்கு நம்ம வசிக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்திலேயே நடந்த ஒரு சம்பவம். நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞர் ஆட்டோ ஓட்டக்கூடியவர். அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பையை கண்டு எடுக்கிறாரு. அந்த பையில நகைகள் இருக்கு. உடனே அவர் என்ன செய்கிறார் அந்த சகோதரர் அப்படின்னு சொன்னால், இளைஞர் தான், அவர் ஆட்டோ ஓட்டக்கூடியவர் தான். அவருக்கு பண தேவைகள் அதிகமாக இருக்க தானே செய்யும். ஆனால் அந்த பணத்தை அந்த நகையை அவர் எடுத்துக்கல. உடனே என்ன செய்கிறாரு, இதை தவற விட்டவங்களுக்கு உரியவர்களுக்கு சேரணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த நகையையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சி அதற்கு உரியவர்களை வரவழைத்து அதை ஒப்படைக்கிறாங்க அவங்க கிட்ட. நகை என்ன விலை வித்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு? அது உங்களுக்கே தெரியும்ல நடுவர்களே. இன்னைக்கு நகை விற்கிற விலையில 1 கிராம் கிடைச்சா கூட மகிழ்ச்சியாக எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா பவுனு கணக்கில் ஒருத்தவங்க கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு, அழகா அவர் இரையச்சவாதியாக இருந்ததுனால தானே இதை கொண்டு போய் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாரு. கண்டிப்பா செல்வம் தான் பெருசு அப்படின்னு சொன்னா அவர் அழகா யாருக்குமே தெரியாம எடுத்துட்டு போயிருக்கலாமே. ஏன் அந்த இடத்துல அவர் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாரு? ஏன்னா இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான். யாருடைய சொத்துக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது, யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு தானே நமக்கு இஸ்லாம் போதிக்கிறது. இதுதானே இரையச்சம். யாருமே பார்க்கலன்னா கூட அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்வது தானே இரையச்சம். அப்ப இந்த இரையச்சம் இருந்ததுனால தானே ஒழுக்கமான மனிதனை நம்மளால் பார்க்க முடிந்தது. அப்ப இன்னைக்கு ஒரு செல்வத்தை வைத்து கொண்டு மட்டுமே நம்மளால் வாழ முடியுமா? இன்னும் இந்த செல்வம் இந்த மனிதர்களுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்குது, எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு வகையில வேணா நம்ம மகிழ்ச்சி அளிக்குதுன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா இந்த செல்வந்தர்கள் வீடுகளில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், அதிகமாக பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து அவர்கள் கேட்கறதையெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைங்க கையில் என்ன செய்கிறாங்க, செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்றாங்க. 50,000 கேட்டாலும் சரி, 1 லட்ச ரூபாய்க்கு கேட்டாலும் சரி, செல்வந்தர்களுக்கு அது பெரிய காசாக தெரியாது தானே. செல்வம் படைத்தவர்கள் என்ன செய்கிறாங்க, அதை வாங்கி கையில் கொடுத்துட்டு
அந்த பிள்ளைங்க வழிகேட்டுல போறதுக்கு வழிவகுத்தும் கொடுக்குறாங்க. பிள்ளைங்களுக்கே அதானமா கௌரவம். அது கௌரவம்னு நினைச்சு வாங்கி கொடுக்குறோம். ஆனா வாங்கி கொடுத்தவங்களே இன்னைக்கு கண்ணீர் விட்டு கதறாங்களா இல்லையா? என்னுடைய பிள்ளை வழிகெட்டு போயிடுச்சே, வழி தவறி போயிடுச்சே, நாங்க எங்க பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டோமே, இறையச்சத்தை சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டோமேன்னு கதறாங்களா இல்லையா? அப்ப எப்படி அந்த செல்வம் அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை தரும்? நடுவர் அவர்களே, இதை சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? எதிர் அணியில உள்ள சகோதரிகள் வெறும் செல்வம் மட்டுமே செல்வம் செல்வம் செல்வம்னு சொல்லி கொண்டு இன்னைக்கு எத்தனை நல்ல ஒரு விஷயங்களை எல்லாம் நம்ம விட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு செல்வத்தை மட்டுமே நாடுவதனால தான் வக்துக்கு யாரும் தொழ போறது கூட கிடையாது. இன்னைக்கு கடையில இன்னைக்கு ஏன்பா வாங்கு சொல்லிட்டாங்களே, நீ தொழறதுக்கு பள்ளிக்கு போகலையான்னு கேட்டா அந்த நேரத்துல தான் இங்க நிறைய வியாபாரம் நடக்கும், அந்த நேரத்துல தான் எங்களுக்கு இங்க கூட்டம் அலமோதும், அதனால கடையை சாத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ரமலான் வருது இல்லம்மா, சேர்த்து தொழுதுக்கலாம். அந்த ரமலான் மாதம் மட்டும் தானே நடுவர் அவர்களே அந்த பள்ளியே நிறைந்து இருக்கும். மறுநாள் பாத்தீங்கன்னா இங்க உள்ளவங்களையா காணும்னு நம்ம நோட்டீஸ் அடிச்சு தான் தேடணும். இப்ப ரமலான் மாதத்துல மட்டும்தான் இறைவன் நம்மளை தொர சொன்னானா, இல்ல ரமலான் மாதம் மட்டும்தான் நம்ம இறைச்சத்தோடு வாழணுமா? ரமலான் மாதம் என்பதே நமக்கு 11 மாதத்திற்கான ஒரு பயிற்சி மாதம். அதை இன்னும் எத்தனை பேர் புரிஞ்சுக்காம இருக்கும்? இஸ்லாமியர்களுக்கு ஒரு பயிற்சி அளிக்க கூட மாதம் தானே அந்த ரமலான் மாதம். அதை கூட யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் 3 நாளைக்கு மேல வீடுகள்ல தொழாம இருக்கீங்களோ அந்த வீடு எதற்கு சமன்னு சொல்றாங்க தெரியுமா? கபிரிஸ்தானுக்கு சமன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு கபிரிஸ்தானை போல நம்மளுடைய வீடுகளை ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இறையச்சவாதி வாழக்கூடிய வீடுகளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்மளுடைய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு ஐவேளை தொழுகையை சரியான முறையில தொழுது கொண்டு இருக்கிறாங்க? முதல்ல நம்ம தொழுகிறோமா? அதுவும் கேள்விக்குறிதான் நடுவர் அவர்களே. அப்ப பெரியவங்களே அதை கடைபிடிக்காத பட்சத்துல நம்ம சின்ன பிள்ளைங்களையும் சொல்லத்தான் முடியாது. அப்ப முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? பெரியவர்கள் முதல்ல இறையச்சவாதிகளாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பிள்ளைகளையும் சொல்ல முடியும். அப்ப நம்ம எந்த வழியில நடக்கிறோமோ அப்பதான் அந்த வழியில தான் பிள்ளைகளும் நடக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல 3 நாளைக்கு மேல நம்மளுடைய வீடுகள்ல குர்ஆன் ஓதப்படாமலும் தொழுகை நடத்தப்படாமலும் இருந்தா அந்த வீடு கபிரிஸ்தானுக்கு சமம்னு சொல்றோம். அந்த கபிரிஸ்தான்ல எப்படி நடுவர் அவர்களை செல்வத்தை வைத்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும்? இன்னைக்கு பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறது இல்லை, செல்போனை வாங்கி கையில கொடுத்துட்டு எப்படியாவது எங்களை தொல்லை பண்ணாம இருன்னு விட்டுடுறோம். ஆனா அந்த பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும், அது ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும், அந்த சமூக வலைதளங்கள்ல என்னென்ன செயல்களை செய்யறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுதா? எத்தனை பெற்றோர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம்? அவங்கள பத்தின இஷ்யூ நம்மளுக்கு வெளியிலேருந்து சொன்னாதான் தெரியுது. அவங்கள பத்தின செய்திகளே வெளியிலேருந்து உள்ளவங்க, உங்க பொண்ணு இப்படிலாம் செய்யுதுமா, இப்படிலாம் பண்ணுதுமா போன்ல, இது நம்ம மார்க்கத்துக்கு முரணானது, அதை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பெற்றோர்களுக்கே தெரிய வருது. பல பெற்றோர்களே சமூக வலையத்துல மூழ்கிதாமா கிடக்குறாங்க. அப்படிதான் நடுவர் அவர்களே, இறையச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படித்தானே இருக்கும். உலக வாழ்க்கைன்னு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அப்படித்தானே வாழ முடியும். அப்ப இன்னைக்கு புர்காவை அணிந்து கொண்டு ஹிஜாபை அணிந்து கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? சமூக வலைதளங்கள்ல சினிமா பாடல்களுக்கு ஆட்டம் போடக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். இவங்களை பெற்றவங்களை எல்லாம் என்னதான் செய்யறாங்க வீடுகள்ல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம் இருக்குது. அப்ப இதற்கு காரணம் என்ன? இந்த உலக மோகமும் இந்த செல்வமும் தானே. அப்ப இறையச்சம் இருந்தால் இதையெல்லாம் செய்ய மாட்டாங்க தானே. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீடுகள்ல 3 மாதங்களுக்கு மேல அவங்களுடைய வீடுகள்ல அடுப்பெரியாமலாம் இருந்திருக்கு. எதற்காக இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க? செல்வம் தான் பெரிதுன்னு அவங்க நினைச்சிருந்தா, அவங்களுடைய குடும்பத்தார் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் கொடுத்திருப்பான், நிறைவேற்றி கொடுத்திருப்பான். ஆனா எதற்காக வாழ்ந்தாங்க? இறையச்சத்தோடு மறுமை தான் பெரிது என்று வாழ்ந்தார்கள். அப்ப மறுமை வாழ்க்கைக்காக வாழக்கூடிய முஃமினான நாம என்ன செய்யணும்? அந்த இறையச்சத்தோடு வாழணுமே தவிர செல்வத்தை பெரிதாக நம்ம நினைக்கவே கூடாது. இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டும் போது, இன்னல் முத்தகீன இந்த ரப்பிஹிம் ஜன்னாத்தின் நஈம், இறைவனை அஞ்சியோருக்கு அவர்கள் இறைவனிடம் இன்பமான சொர்க்கம் உண்டுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
நீங்க செல்வம் தான் பெருசு அப்படின்னு சொல்றீங்களே, இந்த செல்வத்தை வைத்து நீங்க நாளை மறுமைக்கான வாழ்க்கையே, அழகான வாழ்க்கையே, சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்திருப்பீங்க பார்க்கலாம். நீங்க செல்வந்தர்களாக இருக்கிறீங்க, நீங்க தொழாமலேயே ஐவேளை தொழுகைக்கான நன்மையை பெற்றிட முடியுமா அந்த செல்வத்தை வச்சு? நீங்க நோன்பு நோக்காமலேயே நீங்க அந்த நோன்புக்கான அந்த பலனை பெற்றிட முடியுமா? இந்த செல்வம் நமக்கு எதற்கு உதவணும்? அன்றாட வாழ்க்கைக்கு தேவை செல்வம் தான். செல்வம் தேவையில்லைன்னு யாரும் சொல்ல வரல, ஆனா செல்வம் தான் முக்கியம்னு சொல்றோம்ல, அதுதான் பிரச்சனையா இருக்கீங்க. இந்த செல்வம் தான் முக்கியங்கிற இடத்துல நம்ம போகும்போது தான் இறையச்சம் அங்க அடிபட்டுடுது. அப்ப இறையச்சத்தை நாம முன்னே நிறுத்தி செல்வம் அதுக்கு அப்புறம் தான் வச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலேயே நம்ம வெற்றி பெறலாம், மறுமையிலேயே நம்ம வெற்றி பெறலாம். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய இறைவனை அஞ்சியோருக்கு தான் சொர்க்கம்னு சொல்றான். நீங்க இந்த செல்வத்தை வைத்து இந்த உலகத்துல நீங்க ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்க முடியும், ஆனா சொர்க்கத்தை நீங்க வாங்க முடியுமா? அல்லாவே சொல்றானா இல்லையா? நாளை மறுமையில எந்த செல்வமும் உங்களுக்கு உதவி செய்யாதுன்னு சொல்றான். எந்த பொண்ணோ பொருளோ உதவாத நாளே அஞ்சு கொள்ளுங்கள்னு சொல்றான். நீங்க இங்க பொண்ணும் பொருளோடு எவ்வளவு செல்வாக்காக வாழ்ந்தாலும் நீங்க அல்லாஹ்வை அஞ்சு இங்க வாழ்ந்தா மட்டும்தான் நீங்க மறுமையில வெற்றி பெற முடியும். அப்ப இறையச்சம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமானதாக இருக்கு. இன்னைக்கு பெற்றோர்கள் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளை பின்பற்றி தான் நம்மளுடைய பிள்ளைகளும் வருவாங்க. நாம என்ன செய்யறோம்? பாங்கு சொன்னா தலையில துணியை போடுவோம், சீரியலை கொஞ்ச நேரம் அந்த பாங்கு முடிகிற வரைக்கும் ஆஃப் பண்ணி வைப்போம், வால்யூமை கம்மி பண்ணி வைப்போம். பாங்கு முடிஞ்சதுமே பாங்கு துவா சொல்ல கூட நமக்கு நேரம் இருக்காது, சீரியல்ல உள்ள அந்த டயலாக்கு போயிடுமேன்னு உடனேயே வால்யூமை எரேஸ் பண்ணிடுவோம், அதிகமாக வச்சிடுவோம். அப்போ இப்படி இருக்கும்போது நாம உட்காந்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை போய் தொழுவே பள்ளிக்கு போ அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க எப்படி போவாங்க நடுவர் அவர்களே? நாம செய்யக்கூடிய செயல்கள் தானே அந்த பிள்ளைங்களுக்கு வரும். அப்போ இறையச்சம் என்பது முதல்ல பெற்றோர்களாகிய நமக்கு வேணும், நாம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ இறையச்சம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலையும் சரி மறு உலகத்திலையும் சரி வெற்றி பெறலாம். எனவே இனிமையான குடும்பத்திற்கு இறையச்சம் தான் அவசியம் என்று என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி சபினா தங்களுடைய வாதத்தை ஆணித்தனமாக எடுத்து வச்சாங்க. ஒரு நகைப்பை காணா போகுது, அதை கொண்டு போய் கொடுக்க எத்தனை பேருக்கு மனசு வரும் சொல்லுங்க? இன்னைக்கு தங்கத்தோட விலை 1 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ அந்த மனசு வேணும்னா அங்கே இறையச்சம் வேணும். அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கிற பயம் இருந்தால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும்னுட்டு அழகான முறையில் சொன்னாங்க. சமூக வலைதளங்களில் புர்காவை போட்டுக்கிட்டு பெண்கள் வலம் வராங்க, தங்களை முஸ்லீம் என்றும் அடையாளப்படுத்தி கொள்கிறாங்க. உண்மையான இறைச்சவாதியாக இருந்தால் அதை செய்வாங்களா அப்படின்ட்டு தன்னுடைய வாதத்தை அடுக்கடுக்காக முன்வைக்கிறாங்க. இதற்கு இப்போ பதில் சொல்லணும். சேர்த்து வைத்த பணம் இந்த உலக வாழ்க்கைக்கு மறுமை வெற்றிக்கு இறையச்சம் தான் அவங்க பேசிட்டாங்க. வெறும் செல்வத்தை இறையச்சத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த உலக வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது, செல்வம் இருந்தால் மட்டும்தான் சொந்தக்காரங்களே மதிப்பாங்க அப்படின்ட்டு செல்வம்தான் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு பெரிதும் தேவைப்படுவது என்று பேசுவதற்கு தன்னுடைய வாதத்தை எத்தி வைக்க வருகிறார்கள் சகோதரி சமீரா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு மிகவும் அவசியம் இறையச்சமா செல்வமா என்கின்ற இந்த பட்டிமன்றத்தில் செல்வம்தான் அவசியம் என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். எதிரணியில் பேசின சகோதரி இறையச்சம்தான் அவசியம்னு சொல்லிட்டு அருமையாக தன்னுடைய வாதங்களை முன் வச்சுட்டு போனாங்க. ஆனால் மறுமை வாழ்க்கைக்கும் அவங்க இறையச்சம் தேவைங்கிறதையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. தலைப்பை நன்றாக ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். குடும்ப வாழ்க்கைக்கு, இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எது அவசியம்? செல்வம்தான் அவசியம் என்ற தலைப்பில் நான் இங்கே வாதாட வந்திருக்கேன். சகோதரி ஒரு வாதத்தை, ஒரு குரான் வசனத்தை சொல்லி ஆரம்பித்தாங்க. என்ன குரான் வசனம் அது? யார் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றோர். நடுவர் அவர்களே, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுதல்னா என்ன? வெறும் வணக்க வழிபாடுகள் மட்டுமா? ரெண்டும் தான். வெறுமனே தன்னுடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் மட்டுமா? நிச்சயமாக கிடையாது. ஒரு முஸ்லீம்
தன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, தன்னுடைய சக முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே, வ குல்லுக்கும் மஸ்வூலன் அன் ரஇய்யத்திஹி, தமது பொறுப்பில் உள்ளவர் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்களது பொறுப்பில் உள்ளவர்கள் குறித்து மறுமையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் விசாரணை இருக்கிறது. என்ன மாதிரியான விசாரணை? தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை இந்த மார்க்கத்தில் நேரான வழியில் இருக்கிறாங்களா இல்லையான்னு அவர் கண்காணிச்சாரா, அவங்க வழி தவறி போகும்போது அவர் அதை இது நீங்கள் இந்த மாதிரி போகாதீங்க, இது தப்புன்னு சொல்லி வழி நடத்தினாரா, இன்னும் தமது குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதும் ஒரு மனிதனுக்குமான பொறுப்பாக இருக்கிறது. உண்மையா இல்லையா நடுவர் அவர்களே? கண்டிப்பா கண்டிப்பா. காசு இல்லைன்னா அந்த மனுஷன் வெத்து வேட்டு. அதான் அடிப்படை தேவைகள் அப்படின்னு நம்ம சொல்றது பொதுவாக எது? பசிக்கு உணவு, மானத்தை மறைக்க உடை, பாதுகாப்பாக தங்குவதற்கு ஒரு வீடு. இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்சதும் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களோட பேரை மட்டும் சொல்கிறேன். நான் சொல்கிறது பொய்யா இல்லையான்னு எதுக்கு உட்காந்துருக்க மக்கள் நீங்கள் தான் சொல்லணும். எந்திரிச்சோன்னா எதை தேடுறோம்? கோல்கேட் பேஸ்ட்டு, ஓரல் பி ப்ரஷ்ஷு, லக்ஸ் சோப்பு, சன்சில்க்கு ஷாம்பு. குளிச்சுட்டு வெளியில் வந்தால் மகாராஜாலையோ இல்லை மீஷோலையோ ஆர்டர் போட்டு வாங்கின ட்ரெஸ்ஸு எல்லாம் பிராண்டட் தான். ஆமாம். குளிச்சுட்டு இங்கேருந்து வெளியில் போய் டீயை குடிக்க போனான்னா பால் எதுலேருந்து எடுக்கிறோம்? எல்ஜி ஃப்ரிட்ஜு. அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டவ்வு, லக்ஷ்மி கிரைண்டர், பிரீத்தி மிக்ஸி, ப்ரெஸ்டீஜ் குக்கரு, சமைக்கிறதுக்கு ஆச்சி மசாலா. உங்கள் இறைச்சத்தை கொண்டு இதை கடையில் வாங்குவீர்களா இல்லை செல்வத்தை கொண்டு கடையில் வாங்குவீர்களா? நான் இப்போ சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஏதோ ஆடம்பர பொருட்கள் எங்கள் வீட்டில் மட்டுமா இருக்குது? நிச்சயமாக இல்லை. மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, எய்த்த வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்குது, எங்கள் வீட்லேயும் இருக்குது. ஆக ஒரு மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கே இங்கே என்ன தேவைப்படுகிறது? செல்வம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தில் கல்வி ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்குது. அந்த கல்வியை ஒரு மனிதன் தனது பிள்ளைகளுக்கு கொடுக்கணுன்னாலே இங்கே புத்தகங்களை விட நோட்டுகள் தான் நடுவர் அவர்களே அதிகமாக தேவைப்படுகிறது. உள்ள வயிற்றில் இருக்கும் போதே போய் கியூவில் நிற்கிறாங்கம்மா. அதான் புத்தகங்களை விட நோட்டுகள், கட்டுக்கட்டாக கரன்சி நோட்டு இங்கே பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. சரி, பிள்ளைக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தாச்சு. ஒரு குடும்பத்தை கட்டமைப்பதற்கு அடிப்படையாக இருப்பது திருமணம். திருமணம் என்று வந்தாலே மார்க்கம் என்ன சொல்லுது? மகரை கொடுத்து திருமணம் முடிக்க சொல்லுது. ரசூல்லா காலத்தில் ஒரு சஹாபி போய் ரசூல்லாட்ட கேட்டாங்களாம், எனக்கு இந்த பெண்ணை மனம் முடிச்சு வைங்க அப்படின்னு கேட்டப்போ, மகராக கொடுக்க உங்ககிட்ட என்னப்பா இருக்குது அப்படின்னு ரசூல்லா கேட்டாங்களாம். அதற்கு அந்த சஹாபி கூறினார், நான் அணிந்திருக்கும் வேட்டியை தவிர என்னிடம் ஒன்றுமில்லை. சரி, வீட்டில் போய் ஒரு இரும்பு மோதிரத்தையாவது எடுத்துகிட்டு வான்னு ரசூல்லா சொன்னாங்க. அவர் போயிட்டு என்கிட்ட அதுவும் இல்லைன்னு வந்துட்டார். அப்போது அந்த சஹாபிகிட்ட அவர் மனனம் செய்து வைத்திருந்த ஒரு சில குரான் வசனங்களுக்காக அந்த பெண்ணை ரசூலுல்லா அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. இன்றைக்கும் குரானை மனனம் செய்த ஏகப்பட்ட தாயிகள் நமது சமுதாயத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த குரான் வசனங்களை மகராக பெற்றுக்கொண்டு திருமணம் செய்ய முன்வருகின்ற பெண்கள் எத்தனை பேர், தங்கள் பெண்ணை அந்த தாய்களுக்கு கொடுக்க முன்வருகின்ற பெற்றோர்கள் எத்தனை பேர் நடுவர் அவர்களே? தாயாவது ஒன்றாவது மாப்பிள்ளை பார்க்கும்போதே பொண்ணுக்கு ஐஃபோன் கிஃப்ட் பண்ணுவாரா, அமெரிக்காவுக்கு கூட்டு போவாரா, ஐடியில் வேலை பார்க்குறாரா, இப்படின்னு தானே கேள்வியே வருது. எங்கம்மா தாடியை கேட்குறாங்க, சுண்ணத்தை கேட்குறாங்க. சரி, நாங்கள் இரும்பு மோதிரம் இல்லை தங்கத்திலே மோதிரம் போட்டோன்னா மோதிரம் எல்லாம் மகரை நம்ம ஊர் மக்கள்லாம் மதிக்கிறதே கிடையாது. மகருனாலே நம்ம ஊர் மக்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு தங்க செயின், அதில் ஒரு டாலரு, அந்த டாலரில் குறிப்பாக மாப்பிள்ளை பேரும் பொண்ணு பேரும் அடித்து போட்டிருக்கணும் தங்கத்தில். இணைப்பின் பாலத்தை தொடங்குறாங்க இல்லையா வாழ்க்கைய. அதாவது இதுக்கு நான் என்ன காரணம்னு ரொம்ப நாளாக உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் நடுவர் அவர்களே. ஒரு மனிதர் புதுசாக ஒரு ஏரியா குடி போகிறாரு. எப்போ பார்த்தாலும் தான் பொண்டாட்டியை அம்மு, செல்லம், தங்கம், டார்லிங், புச்சின்னு தான் கூப்பிடுவாராம். பக்கத்து வீட்டுக்காருக்கு இது பிரச்சனை ஆகிப்போச்சு. ஏயா எப்போ பார்த்தாலும் உன் பொண்டாட்டி அந்த மாதிரி கூப்பிட்டுட்ருக்கியே, இதனால ஏன் வீட்டில் சண்டை வருது? உன் பொண்டாட்டி மேலே உனக்கு என்ன அவ்வளோ பாசமான பக்கத்து வீட்டுக்கார் வந்து கேட்க, இந்த மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா நடுவர்களே? சொல்லுங்கம்மா. என் பொண்டாட்டி பேரே எனக்கு மறந்து பல வருஷம் ஆச்சு.
என் பொண்டாட்டிகிட்ட போய் உன் பேர் என்னம்மான்னு கேட்டால் வீட்டில் பெரிய பிரச்சனையாக போயிடும். அதை மறைக்கிறதுக்கு தான் ஐயா நான் இப்படியெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கேன்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாராம். குடும்ப வாழ்க்கை அவ்வளோ மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்கு. ஆமாம். ஆக மனைவியின் பெயரையே சில வருடங்களில் மறந்து போகக்கூடிய ஆண்மகன்களுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை பேரும் பொண்ணு பேரும் அடித்து டாலரை போட்டால் தான் கண்டிப்பாக மனைவியினுடைய பெயர் ஞாபகத்தில் இருக்கும். செயினில் மட்டும்தாம்மா ஒத்துமை, 3 மாசத்துல பாரேன் பயணம் போகலையா, கிளம்பலையா, விசா வரலையா அப்படின்னு நச்சரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா. சரி, ஒரு குடும்பம்னு வந்தால் அங்கே வயதான பெரியவர்களும் இருப்பாங்க. வயதான பெரியவர்கள் அப்படின்னாலே இன்றைக்கி நமக்கு என்ன ஞாபகம் வருது? மருத்துவ செலவு. இந்த சுகரு, ப்ரெஷரு, தைராய்டு இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆகி போயிடுச்சு நடுவர் அவர்களே. இப்போ வரக்கூடிய வியாதிகள்லாம் எப்படி தெரியுமா வருது? ஹார்ட்டில் பிளாக்கு, ஆன்ஜியோகிராம் பண்ணணும், கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணணும், பித்தப்பையில் கல், அதை கட் பண்ணி தூக்கி போடணுன்னு எல்லாம் லட்சங்களில் செலவு வைக்கக்கூடிய வியாதிகளாக தான் வருது. இருக்கிற கல்லை வச்சு சூப்பராக ஒரு வீடே கட்டிடலாம். ஒரு வீட்டுக்கு 2 வீடு கட்டிடலாம். அப்போ இதையெல்லாம் அந்த மனிதன் சமாளிக்கணும் அப்படின்னா அவனுக்கு இறையச்சம் அவசியமா, செல்வம் அவசியமா? சிறு வயதில் நம்ம சிறுவர்களாக இருந்தபோது நமக்கு என்ன வேணும், என்ன வேணாம், காசுன்னு பார்க்காம நமக்கு எல்லா நல்லது கட்டையும் செஞ்சது நம்முடைய பெற்றோர்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு வியாதின்னு வந்து அவர்கள் உடலாலும் மனதாலும் நொந்து போய் கிடக்கும்போது அவர்களுக்கு செலவு பண்ண காசு இல்லாமல் கையை பிசைஞ்சுக்கிட்டு நிற்கக்கூடிய அந்த நிலை எந்த ஒரு பிள்ளைக்கும் வரக்கூடாது நடுவர் அவர்களே. கண்டிப்பா. இன்னும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு. நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கே போய் நில்லுங்களேன், பலன்னு ஒரு நிதா கிளாத்துலையோ இல்லை ஒரு ஜூம் கிளாத்துலையோ புர்காவை போட்டுட்டு போய் நில்லுங்க. வீட்டுக்காரம்மா எப்படி கூப்பிடும்? வாங்க 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 வாங்க. வரவேற்பே பலமாக இருக்கும். அதுவும் நகை கண்ணில் தெரிற மாதிரி போட்டுட்டு போகணும். ஆமாம், ஷாலில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக விலக்கி விட்டு அந்த நகை கண்ணில் தெரிகிற மாதிரி போட்டு போகணும். இது இல்லாமல் நீங்கள் ஒரு மார்க்கம் சொல்லுதேன்னு ஒரு இந்த வேலைப்பாடுகள்லாம் இல்லாத ஒரு சாதாரண புர்கா போட்டு வந்தீங்கன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதவை திறந்துட்டு அந்த அம்மா 5 ரூபாய் கையில் காசை கொடுத்துட்டு போயிடும். பக்கத்து வீட்டை பாருன்னு வேற சொல்கிறாங்கம்மா. ஆக மிஸ்கீனுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கணும்னா உடையிலேயே அந்த வேறுபாடை நம்ம காட்ட வேண்டி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு இறையச்சம் அவசியமா, செல்வம் அவசியமா நடுவர் அவர்களே? இன்னும் இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்காங்கல்ல, நைட்டு வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் உட்காந்துருக்காங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே அவங்களுக்கு பிரச்சனைங்கும்போது இங்கே உட்காந்து இந்த பட்டிமன்றத்துக்கே உட்காந்துருப்பாங்களா? நிச்சயமாக இல்லை. இன்னும் எதிரணி சகோதரிகள் இறையச்சந்தான் அவசியம்னு பேசுறதுக்கு இந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருக்காங்கல்ல, வரும்போது ஆட்டோலையோ இல்லை வேன்லேயோ வந்திருப்பாங்கல்ல, என்னுடைய இறையச்சந்தை கொஞ்சம் வச்சுக்கோன்னு சொல்லி செலவுக்கு கொடுத்துட்டு வந்தாங்களா, இல்லை பணத்தை கொடுத்துட்டு அந்த ஆட்டோவில் வந்து இறங்கினாங்களா? காசு தான் கொடுத்தோம் எண்ணி. அதாவது நடுவர் அவர்களே, ஒரு குழந்தை பிறக்கணும்னா இன்றைக்கி தேதிக்கு ஒரு 50,000 ரூபா எண்ணி வைக்கணும். ஒரு வீட்டில் ஒரு மவுத்து அப்படின்னா ஒரு 10,000 ரூபா எண்ணி வைக்கணும். அதுவும் நபிவழி ஜனாசாவாக இருந்தால் மட்டும்தான், இல்லைன்னா மற்ற செலவுகள்லாம் தனி. ஆக கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைப்படுகின்ற இந்த காலத்தில் இருந்துக்கிட்டு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு அவசியம் கண்டிப்பாக செல்வமே செல்வமே என்று ஒரு நல்ல தீர்ப்பை அளிப்பீர்கள் என்று நம்பி என்னுடைய வாதத்தை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. செல்வம் இல்லாமல் என்னம்மா செய்கிறது? வீட்டில் அத்தாவுக்கு உடம்பு முடியல, பிள்ளைக்கு உடம்பு முடியல, மனைவிக்கு பிரசவம்னுட்டு நம்ம போய் நிற்கும்போது பில்லு வரும் 1 லட்சம் 2 லட்சம்னு. அங்கே அந்த சகோதரன் கையை பிணைந்து கொண்டு நிற்கும்போது எவ்வளவு பாடாக இருக்கும். காசு இல்லாததுனால சகோதரி அழகாக எடுத்து சொன்னாங்க, செல்வம் தான் இந்த உலக வாழ்க்கையில் வேணும், மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வேணும்னு சொன்னாங்க. இன்னும் எத்தனை விஷயங்களோ புர்காவை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கி புர்கா நம்ம பிளேனாக போட்டுட்டு போனோம்னு வச்சுங்களேன், நம்மளையெல்லாம் ஒரு வேற்று கிரக வாசி மாதிரி பார்க்குறாங்க. புர்கா கடையில் போய் பிளேனாக புர்கா கேட்டால், ஏம்மா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, ஜரி ஒர்க் இருக்குது, குந்தன் ஒர்க் இருக்குன்னுட்டு ஜரிகை ஒர்க்கு உள்ள புர்காவை காட்டுறாங்க. இன்னைக்கு இந்த காலகட்டம் இப்படி போயிட்டு இருக்கு. ஆடையை மறைக்கக்கூடிய ஆடையை இன்னைக்கு அலங்காரமாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை வாங்குறதுக்கு செல்வம் தேவைப்படுது நடுவர் அவர்களே. நம்மளை மதிக்க கூட மாட்டுக்கிறாங்க அப்படின்னுட்டு செல்வம் முக்கியம்னு அந்த சகோதரி சொன்னாங்க. இதற்கு வாதத்தை எடுத்து வைக்கணும். செல்வம் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழலாமா, மறுமையில் நமக்கு தேவை இறையச்சம் தான்ட்டு பேச வருகிறார்கள் தன்னுடைய வாதத்தை சகோதரி நபிசா அவர்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிமையான குடும்பத்திற்கு தேவை இறையச்சமா செல்வமா என்றால் இறையச்சமே என்று வாதாட நான் வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசின சகோதரி சொன்னாங்க, ரசுல்லாவுடைய காலத்தில் ஒரு சஹாபி ஒரு பெண்மணியை திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரசுல்லா சொன்னாங்க, நீங்கள் வீட்டில் போய் தேடி பாருங்க, ஒரு இரும்பாலான மோதிரமாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்கிட்ட இரும்பாலான மோதிரம் கூட இல்லை, வேற என்ன இருக்கு அப்படிங்கிறப்ப நான் சில குர்ஆன் வசனங்களை மனனம் செய்தேன் அப்படின்னாங்க. அந்த குர்ஆன் வசனங்களை மகராக ஏற்றுக்கொண்டு அந்த பெண்மணி அந்த சஹாபியை மனம் முடிச்சிட்டாங்க. அப்போ நம்மளோட எதிரணியே சொல்லிட்டாங்க, அன்றைய காலத்து பெண்மணிகளாம் எப்படி இருந்தாங்க, இறையச்சவாதியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இறையச்சம் தான் சிறந்தது ஒரு குடும்பத்திற்கு அப்படின்னு. அடுத்தது பார்த்தோன்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க எப்படிப்பட்ட ஒரு நபி தோழி அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க ரசுல்லாவுடைய ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்று தன்னுடைய முதல் கணவரை விவாகரத்து செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பணம் இல்லையா, காசு இல்லையா, அழகு இல்லையான்னு பார்த்தோன்னா எல்லாமே இருந்துச்சு, என்ன இல்லை, இறையச்சம் இல்லை, அந்த முதல் கணவர்கிட்ட மார்க்கம் இல்லை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, விவாகரத்து செஞ்சிட்டாங்க. அப்போ நிறைய பேர் அவங்கள்ட்ட வந்து மனமுடிக்க கேட்குறாங்க. அப்போ அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவும் என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து மனமுடிக்க கேட்குறாங்க. அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கலை. அப்போ உம்மு சுலைம் சொல்கிறாங்க, அபுதல்ஹா அலி எப்படின்னா ஒரு செல்வந்தரான அழகான ஒரு மனிதர் தான், இருந்தாலும் அவங்கள மனம் முடிக்கலை, ஏன்னா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, உங்கள்கிட்ட மார்க்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதையே மகராக நான் ஏற்றுக்கொண்டு உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். அப்போ அன்றைய காலத்து பெண்மணிகள்கிட்ட என்ன இருந்துச்சு, பணம் தேவையா அப்படின்னா இல்லை, ஒரு குடும்பம் இனிமையாக வாழணும்னா அங்கே இறையச்சம் தான் தேவை அப்படின்னு இருந்தாங்க. அவங்கெல்லாம் சஹாபிய பெண்மணிகள்மா அப்படி இருந்தாங்க. சஹாபிய பெண்மணி மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இன்றைய காலத்து பெண்மணிகளும் அதிகமான சகோதரிகள் எப்படி இருக்காங்க, தனக்கு வரக்கூடிய கணவன் நல்லொழுக்கம் உடையவனாக இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவராக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. நடுவர் அவர்களே, உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ முதல்ல ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்கிறப்ப என்ன கேட்பீங்க, மார்க்கம் இருக்கா பாருங்க, நல்ல கேரக்டர் இருக்கா, பக்கத்து வீடு அடுத்த வீட்டில் போய் இவங்கள்ட்ட கட்டுக்கட்டா நோட்டு இருக்கா, இல்லை பேங்க் பேலன்ஸ் இருக்கான்னு கேட்க மாட்டோம். என்ன கேட்போம், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஒழுக்கம் உள்ள பையனா, இந்த பையனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லையே அப்படின்னு நம்ம கேட்போம். எல்லாரும் அப்படி தானே கேட்பீங்க, அப்படி தான் கேட்போம். நல்ல பழக்க வழக்கங்கள் வேணும்னா என்ன இருக்கணும், இறையச்சம் இருக்கணும். ஒரு ஆண்மகனோ ஒரு பெண்மகளோ ஒரு நல்ல ஒழுக்கமுடையவராக இருந்தால் இறைவனுக்கு அஞ்சினால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பா. அடுத்தது நம்ம சகோதரி சொன்னாங்க, நான் பெற்றோரை இது கவனிக்கணும்னா கட்டுக்கட்டா நோட்டு வேணும்னு. கட்டுக்கட்டா நோட்டு வச்சிருக்கங்க, யாருன்னு தன்னுடைய பெற்றோர்களை பார்க்குறா, எங்க போய் விடுவாங்க, அதான் முதியோர் இல்லத்தில் விட்டுறோமே. அப்ப பராமரிக்க அதாவது தனியார் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா கூட பணம் இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். யாரு இறையச்சம் உள்ள ஒரு மகனாவோ மகளாவோ இருந்தாலும் செல்வந்தராக இருந்தவங்க என்ன செய்வாங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள்லாம் ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒரு டூர் அழைச்சிட்டு போறாங்க. எங்க அழைச்சிட்டு போறாங்க, முதியோர் இல்லத்திற்கு. அங்க போனான அந்த பெண் வந்து ஒரு வயதான பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. யாருன்னு கேட்குறப்ப இது என்னுடைய பாட்டி அப்படிங்கிறாங்க. அப்ப இறையச்சம் உள்ளவாதியா இருந்தா என்ன செஞ்சிருவாங்க, தன் வீட்டில் வச்சு பராமரிச்சிருப்பாங்க, அவங்க செல்வந்தர், அதனால கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் செல்வந்தர்களை தன்னுடைய பெற்றோர்களை பார்க்குறாங்க. முன்னொரு காலத்துல ஒரு ஹதீஸ், முன்னொரு காலத்துல 3 மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க நடந்துட்டு போறப்போ மழை பெய்யுது, தஞ்சமடைவதற்காக ஒரு குகையில போய் நிற்கிறாங்க. அப்ப அவங்க அந்த குகை மழையின் காரணமாக அந்த குகையை வந்து ஒரு பாறை அடைச்சிக்குது. அப்போ 3 பேரும் சொல்றாங்க, இறையச்சத்தின் அடிப்படையில்
நாம் செய்த செயல்களை கொண்டு இறைவனிடம் துவா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி 2 பேர் துவா செஞ்சுட்டாங்க. 3ஆவதாக உள்ள நபர் துவா செய்யறாங்க. எப்படி? இறைவா, நான் என்ன செய்வேன்? தினமும் வேலைக்கு போயிட்டு வந்து அதில் உள்ள காசுல பாலை கறந்து என்னுடைய பெற்றோருக்கு தான் முதல்ல கொடுப்பேன். அதற்கு பிறகுதான் என்னுடைய மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். அதே போல் ஒரு நாள் வர்றப்ப தாமதம் ஆயிடுச்சு. என்னுடைய பெற்றோர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? தூங்கிட்டாங்க. அப்ப என் மனைவிக்கோ என் பிள்ளைக்கோ நான் கொடுக்கல. என் பெற்றோர்கள் எழுந்த பிறகு நான் அவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் என் குடும்பத்தார்களுக்கு பெற்றோர் என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க எங்கம்மா பெற்றவங்கள பார்க்குறாங்க, அவங்க மட்டும் நல்லா இருந்தா போதுன்னு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இறைச்சத்தின் அடிப்படையில் வளர்க்கப்படல நடுவர் அவர்களே. கண்டிப்பா. அப்ப அங்க என்ன இருந்துச்சு? இறை அச்சம் இருந்துச்சு. இறை அச்சம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பெற்றோரை சரியான முறையில பாதுகாக்க முடியும், பராமரிக்க முடியும். வயதானவங்களுக்கு கட்டுக்கட்ட நோட்டு தேவையில்லை நடுவர் அவர்களே. அன்பான பேச்சியும் 2 அரவணைப்பான சொல்லும் தான். தன் தாய் தந்தை பக்கத்துல போய் உட்கார்ந்து அம்மா சாப்பிட்டீங்களா, அத்தா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கலாமே தவிர கட்டுக்கட்டா நோட்டு சம்பாதிக்க போயிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பராமரிப்பு இருக்கு பாருங்க. அந்த எவ்வளவோ பெற்றோர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? என் பிள்ளை என்கிட்ட பேசுறது இல்ல, என்னை பிள்ளைய சாப்பிட்டானான்னு கூட கேட்கறது இல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா ஒரு இறையச்சவாதியான நம் பிள்ளைகளை நம்ம வளர்த்துருந்தோம்னா என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்க நமக்காக துவா செய்வாங்க. இந்த உலக வாழ்க்கைக்கு வேணா பணம் தேவைப்படும், வறுமைக்கு என்ன தேவைப்படும்? இந்த பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் செய்யும் துவா. நான் மரணிச்சிட்டோம்னா நம்மளுடைய அமல்கள் எல்லாம் இந்த உலகத்தோட போயிடும். பணம் காசு எல்லாமே போயிடும். 3 விஷயங்கள் தான். நிரந்தரமான தர்மம், பயன் தரக்கூடிய கல்வி, சாலிகான பிள்ளைகள் செய்யும் துவா. யார் அந்த சாலிகான பிள்ளைகள்? சிறு வயதிலிருந்தே நம்ம என்ன செய்வோம்? இறையச்சத்தின் அடிப்படையில் சொல்லி தருவோமே. அந்த பிள்ளைகள் தான் என்ன செய்யும்? நமக்காக இறந்த பிறகு நமக்காக துவா செய்யும். யா இறைவா, ஏன்னா என் பெற்றோர்களை நீ காப்பாத்து, அவர்களுக்கு அருள் போய் கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றப்ப அதான் ஒரு துவா செய்வாங்களே, ரப்பி ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, நான் சிறுவராக இருக்கும் போது என்னை எவ்வாறு பராமரித்தார்களோ அவ்வாறே நீங்களும் அவர்களை பராமரி, இன்னும் அருள் புரி. ஏன்னா சிறு வயதுல தான் ஒரு பிள்ளைகளை வளர்க்க முடியாது. அதே மாதிரி துவா செய்வார்கள். அதே மாதிரிதான் நல்ல ஒழுக்கம் இறையச்சம் இருந்தாதான் ஹராம் ஹலால் சொல்லி வளர்க்கப்படும். நடுவர் அவர்களே, இந்த பிள்ளைங்களுக்கு ஹராம் ஹலால் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இந்த காலத்துல எப்படி இருக்காங்க? பிள்ளைகள்லாம் சீரழிஞ்சு சின்னாபின்னமா போய் கிடக்குறாங்க. சொன்னாங்க சகோதரி, போதை ஒரு பக்கம் பாதை ஒரு பக்கம்னு போயிட்டு இருக்காங்க. கல்விக்கு பணம் வேணும்னு பணம் கட்டி விட்டுட்டா மட்டும் போதுமா? கல்வியை போய் படிச்சுக்கோன்னு நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கணும். காலேஜுக்கு போறியா, நல்ல ஒழுக்கமா இரு. ஸ்கூலுக்கு போறியா, இந்த அளவுல இரு. பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். பெண் பிள்ளைகளா இப்ப சீரழிஞ்சு போய் கிடக்குறாங்க. தலைவா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க. இறையச்சவாதியான பெண்ணா இருந்தா அப்படி சொல்லுவாங்களா? ஒரு பெண்மணியை வளர்த்திருந்தா அந்த அளவுக்கு இருப்பாங்களா? யார் நம்மளுடைய தலைவர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப யார சொல்லிட்டு அலையிறாங்க? இன்னும் ஹராம் ஹலால் சொன்னீங்களே, போதை இல்லாத நாடு வேணும், போதை இல்லாத ஊர் வேணும்னு. இறையச்சவாதியாக வளருங்க. இறையச்சம் மட்டும் இருந்தால்தான் போதையை ஒழிக்க முடியும். இப்ப உள்ள பிள்ளைங்க போதையில சீரழிஞ்சு சின்ன பிணமா போய் கிடக்குறாங்க. அப்படி போதையிலிருந்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும்னா அவங்கள என்ன சொல்லி வளர்க்கணும்? இறையச்சவாதியாக இருக்க வளர்க்கணும். அப்பதான் போதை இல்லா தமிழகத்தை என்ன இந்த உலகத்தையே கொண்டுட்டு வர முடியும். அடுத்தோன்னு பார்த்தோம்னா ஹராம் ஹலால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு வாட்டி தன்னுடைய பேரன் ஒரு பேரித்தம்பழத்தை வாயில எடுத்து போட்டாங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, அதை எடுத்து, அதாவது எந்த அளவு கையை விட்டு பிடுங்கி தூக்கி எறிய கூடாங்களா இருந்தாங்க. தர்ம பொருள் நமக்கு ஹராம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. யாருக்கு? ஒரு சின்ன பையனுக்கு. நேற்று முன்தினம் எங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடந்தது நடுவர் அவர்களே, கேளுங்க. ஒரு சின்ன பையன் 5வது படிக்கிறான். ரோட்ல ஒரு 500 ரூபாய் கடந்திருக்கு.
அந்த 500 ரூபாவை எடுத்து என்ன செய்யல, முட்டாய் வாங்கி சாப்பிடல, 5 ஸ்டார் வாங்கல, மாசா வாங்கல, பானிபூரி வாங்கிக்கல, போய் பெற்றோர்கிட்ட கொடுக்குறான். இது கீழே கடந்துச்சுமா அப்படின்னு. அப்பன்னா அந்த பையனை எந்த அளவுக்கு இறையச்சவாதியாக வளர்த்துருக்காங்க. அப்ப இறையச்சவாதியா இருந்ததுனால தான் அந்த பையன் என்ன செய்யறான், அதை கொண்டு போய் கொடுக்குறான். இப்ப பிள்ளைகளை பார்த்தோம்னா வீட்டில் உள்ள காசை எடுத்து கொண்டு போய் போதையில திகழ்ந்து, அதாவது போதையில மூழ்கி போய் கிடக்குறாங்க. சினிமா சீரியல் அப்படின்னு பெண்கள் போய் மூழ்கி கிடக்குறாங்க. எதனால? இறையச்சத்தின் அடிப்படை வளர்க்கல. இந்த உலகம் ஒரு குடும்பம் சிறப்பா இருக்கணும்னா அங்க ஒரு கணவன் மனைவி சிறப்பாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவி நல்லபடியா இருக்கணும்னா அங்க குழந்தை நல்லபடியாக இருக்கணும். இவங்க 3 பேரும் நல்லா இருந்தாதான் அந்த குடும்பம் இனிமையா இருக்கணும். அவங்க 3 பேரும் சிறப்பா இருக்கணும்னா அந்த குடும்பத்திற்கு இறையச்சம் ரொம்ப தேவை. இறையச்சம் இருந்தால் மட்டுமே அந்த குடும்பம் இனிமையாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமாம், இன்னைக்குள்ள நிலைமையில பிள்ளைங்க இறையச்சவாதிகள்னு கூறிக்கிறாங்க, ஆனால் அவங்க போதை வயப்பட்டவங்களா இருக்கிறாங்க. காரணம், அந்த பிள்ளைங்க கையில் கணக்கில்லாமல் காசு புரளுது. ஒரு குழந்தைய பற்றி சொன்னாங்க, கீழே 500 ரூபா கடந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னுட்டு சொன்னாங்க. சின்ன பிள்ளை, அவங்க நினச்சா அந்த காசை என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். பெரியவங்க கொடுத்தாங்க, அது வேற. சின்ன பிள்ளை கொடுக்கும்போது அந்த தாயும் தந்தையும் அந்த பிள்ளைக்கு இறையச்சத்தை ஊட்டினதுனால தான் அதை கொடுக்க மனசு வந்துச்சுன்னுட்டு தன்னுடைய வாதத்தை அழகான முறையில் சகோதரி எடுத்து விட்டாங்க. இப்போ இதற்கு பதில் சொல்லணும். செல்வம் உள்ளவனை தூங்க விடாது, இல்லாதவனை வாழ விடாது. அப்போ இந்த உலகத்தில் வாழணும்னா செல்வம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னுட்டு தன்னுடைய வாதத்தை எத்தி வைக்க வைக்கிறார்கள் சகோதரி ரசிதா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிய குடும்பத்திற்கு தேவை இறையச்சமா செல்வமா என்றால் செல்வமே என்ற வாதத்தை முன்வைக்க வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு மனிதனுக்கு செல்வம் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருச்சு அப்படின்னா அவனுடைய இறையச்சத்தையும் அவன் மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே அந்த மனிதனுக்கு செல்வம் இல்லை அப்படின்னா அவன் அந்த இறையச்சத்திலிருந்தே விலகி வர ஒரு காரணமாக இருக்கு. சகோதரி அவங்க சொன்னாங்க, 3 விஷயங்களை தவிர மற்ற அனைத்துமே இந்த உலகத்திலே நின்றோம். எப்போ? நம்ம மரணிச்சதுக்கு அப்புறமா நாளை மறுமை வரை வரக்கூடிய அந்த 3 விஷயத்த சொன்னாங்க. அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது நிலையான தர்மம். அந்த நிலையான தர்மம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு தேவையாக இருக்கு? செல்வம். செல்வம் இருந்தால் மட்டும்தான் அதன் மூலம் நம்ம தர்மத்தை செய்து அந்த நன்மையை நம்ம பெற முடியும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நடுவர் அவர்களே, திருமணம் நடக்குது. எதற்காக திருமணம் நடக்குது? அந்த கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்கள் எல்லாரும் கூடி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக தன்னுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு திருமணத்தை செஞ்சு வைக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, செல்வம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்திற்காக நாடு விட்டு நாடு போகிறாங்க. எதற்காக போகிறாங்க நடுவர் அவர்களே? வெளிநாட்டுக்கு போய் இறையச்சத்தை நான் மேன்மைப்படுத்திக்க போகிறேன், இறையச்சத்தை நான் சம்பாதிக்க போகிறேன்னு போகிறாங்களா? இல்லைம்மா, பொருளாதாரம் தான் வேணும்னு போகிறாங்க. ஆசை பாசமெல்லாம் 3 மாதம்தான். எப்போ போகிறீங்க பயணம், டிக்கெட்டு ரெடியாக இருக்குன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. கண்ணே மணியன்னு சொன்னாலும் அங்கே எடுபடாது. அப்போது இறையச்சத்தை ஈட்டுறதுக்காக வெளிநாட்டுக்கு போகலை. எதற்காக போகிறாங்க? செல்வத்தை ஈட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அந்த வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய மனைவி மக்கள், தன்னுடைய தந்தை தாய் இவர்கள் அனைவரையும் விட்டுட்டு எங்கே போகிறாங்க? வெளிநாட்டுக்கு. அந்த நாடு விட்டு நாடு போய் மொழி தெரியாத நபர்களோட இணைந்து பழகி என்ன பண்ணுறாங்க? செல்வத்தை சம்பாதிக்கிறாங்க. அங்கே போய் இறையச்சத்தை சம்பாதிக்கல நடுவர் அவர்களே, அங்கே போய் செல்வத்தை சம்பாதிக்கிறாங்க. அப்போது செல்வம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது நடுவர் அவர்களே. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி ஹஜ்ஜின் போது ஹஜ்ஜை முடிச்சுட்டு வரும்போது அவங்களுடைய சஹாபியை போய் பார்க்குறாங்க.
சஅத் பின் அபி வக்காஸ் அலி அவங்கள போய் சந்திக்கிறாங்க. அவங்க ரொம்ப நோயினால ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நோய் வந்து அவங்களவே ரொம்ப வந்து கடுமையாக பாதிச்சிருச்சு. அதனால ரசூல்லா அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, சந்திக்க போகிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த நோயினால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன். நானும் வந்து செல்வந்தனாக இருக்கேன். இன்னும் எனக்கு வாரிசு வந்து யாரும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லி ரசூல்லா அவங்க கிட்ட அந்த சஹாபி முறையிடுறாங்க. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சஅதே, உன்னுடைய செல்வத்தில் நீ என்ன பண்ண, அப்படியே வந்து எல்லாருக்கும் தர்மம் செஞ்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய செல்வத்தில் நான் 2 பங்கு நான் தர்மம் செஞ்சிடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இல்லை வேணாம். அப்போ நான் பாதியை செஞ்சிடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேணாம் அப்படின்றாங்க. ஏன்னா உன்னுடைய மகளை நீ தன்னிறைவு பெற்றவளாக நீ இந்த உலகத்தில் விட்டுடு. ஏன்னா மற்றவர்களிடத்தில் அவங்கள கையேந்தும் ஒரு நிலையை வந்து நீ அவங்களுக்கு ஏற்படுத்திடாத அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்மளை போன்ற சாதாரண ஒரு மனிதர்கள் வந்து அங்கே செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. யாரு? இந்த அகில உலகத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாமே, நடுவர் அவர்களே, நீ வந்து உன்னுடைய இறையச்சத்தின் காரணமாக நீ என்ன பண்ணி தான தர்மம் செஞ்சிருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போது செல்வம் எல்லா நிலையிலும் எல்லா மனிதர்களுக்கும் தேவையானத ஒன்றாக இருக்கு நடுவர் அவர்களே. அதே ரசூல்லா தாம்மா சொர்க்கத்தில் அதிகமாக இருக்கிறவங்க ஏழைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அபு சுஃபியான் அப்படின்ற ஒரு சஹாபி அவங்க இஸ்லாத்தை ஏற்றதற்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, இறை வழியில் இறை அச்சத்தின் பால் அவங்களுடைய ஈடுபாடை இன்னும் அதிகரிச்சுக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி மக்களுக்கு குடும்பத்திற்கு என்ன பண்ண மாட்டாங்க, செல்வத்தை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கஞ்சத்தனம் செய்கிறாங்க. அவங்களுடைய மனைவி ஹிந்த் பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரசூல்லா அவங்க கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி என்னுடைய கணவன் வந்து இறையச்சத்தில் ஈடுபாடாக இருக்காங்க, ஆனால் எனக்கு குடும்பத்திற்கு செலவுக்கு காசு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா அவங்க சொல்கிறாங்க, அந்த பெண்மணி வந்து ரசூல்லா அவங்க கிட்ட கேட்குறாங்க, என்னுடைய கணவனுக்கு தெரியாமல் நான் குடும்பத்திற்காக கொஞ்சம் காசு எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மார்க்கத்தில் கணவன் அனுமதியின்றி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது, கணவனை வந்து ஏசக்கூடாது, கணவனை நிராகரிக்க கூடாதுன்னு பல சட்டங்கள் வந்து இருக்கு நடுவர் அவர்களே. ஆனால் இன்னைக்குள்ள பெண்கள்லாம் கணவர் தான் பெண்கள்கிட்ட வந்து கேட்க வேண்டியதாக இருக்குமா. அப்போ ரசூல்லா அவங்க நினச்சிருந்தா கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கணவன் தான் நீ இறையச்சவாளியாக இருக்காங்களே, நீ அதன்படியே இருந்துக்கோன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துலையும் உன்னுடைய கணவன் அனுமதி இன்றி நீ அந்த உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செல்வத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லா நேரங்களிலுமே மனிதர்களுக்கு என்ன தேவைப்படுது, செல்வம் தேவைப்படுது. அவங்க சஹாபிய பெண்மணி, அவங்களுக்கே செல்வம் தேவைப்பட்டிருக்கு. அப்போது நம்ம இந்த இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய நம்மளுக்கு செல்வம் அப்படிங்கிறது மிக ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கு நடுவர் அவர்களே. கண்டிப்பா செல்வம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. இன்னும் ஒரு குடும்பம் ரொம்பவே மகிழ்ச்சியாக ரொம்ப இனிமையான முறையில் குடும்பம் போகணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாது, கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. கடன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஷஹீத் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்று தரக்கூடியது நடுவர்களே. அந்த ஷஹீது உள்ளவர் கடன் பெற்ற நிலையில் அவர் இறந்துட்டாரு, மரணிச்சிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு ஜனாசா தொழுகை வைக்கப்படாது. அப்போது அல்லாஹ்விடத்தில் நம்ம நல்ல முறையில் போய் சேரணும் அப்படின்னாலுமே அங்கே செல்வம் தேவைப்படுது. அந்த மரணிச்சிட்டவருடைய கூட ரொம்ப நெருங்கினவங்க வந்து அந்த கடனை எடுத்து அடைக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட ஒரு செல்வம் இருக்கணும். அவங்கக்கிட்ட ஒரு போதுமான செல்வம் இருந்தால் மட்டும்தான் அந்த கடனை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு அந்த கடனை வந்து அடைக்க முடியும். அப்போது நாளை மறுமைக்கு வந்து தேவையாக என்ன இருக்குது, இந்த செல்வம் வந்து தேவையாக இருக்குது. இதன் காரணமாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து வட்டியை வந்து உண்ணாதீங்க, வட்டி வந்து உங்களுக்கு பெரும் கேடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சகோதரர்கள் நம்மளுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டே அந்த வட்டியில் போய் விழுறாங்க நடுவர் அவர்களே. கண்டிப்பா கேட்டால் ஏமா வட்டி வாங்குறீங்கன்னு கேட்டா அப்போ நீங்கள் கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்போது
அந்த வட்டியை நம்ம வந்து வாங்கக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு நம்மளுக்கு செல்வம் இருந்தால் மட்டும்தான் அந்த செல்வத்தை கொண்டு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய வாழ்க்கையை இனிமையான முறையில் நம்மளுடைய குடும்பத்தை வந்து இனிமையான முறையில் கொண்டு போக முடியும் நடுவர் அவர்களே. எனவே இனிமையான குடும்பத்திற்கு தேவை செல்வம் தான் என்ற ஒரு வாதத்தை நான் முன்வைத்தலாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. செல்வம் இல்லாமல் உலகம் இல்லை, செல்வம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, செல்வம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்று சகோதரி அழகா ஆணித்தனமாக தங்களுடைய வாதத்தை வச்சாங்க. இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். என்ன முடிவு சொல்லலாம்? எது இருந்தால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்லுங்கள். எல்லாருக்குமான இது கேள்வி, உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கான பதில். அது எது இருந்தால் நாம் இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னுட்டு எல்லாருக்குமான கேள்வி தான். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், வஷாரிவு இலா மஹ்ஃபிரத்தும் ஜன்னாத்துன் அதுன் அர்புக சமாவாத்து வல்லர். அல்லாஹ்வின் மன்னிப்பை நோக்கியும் வானங்கள் பூமி அளவு பரப்பளவு கொண்ட சுவனத்தை நோக்கி விரையுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். யாருக்காக இந்த சொர்க்கத்தை தயார் பண்ணி வச்சிருக்கான்? வாயித்தலில் முத்தகீன், மூமீன்களுக்காக, இறையச்சவாதிகளுக்காக தான் தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இறையச்சம் மட்டும் இருந்தால் சொர்க்கத்திற்கு போயிடலாமா? இறைவன் வசனத்தில் தானே சொல்லியிருக்கான். அதே இறைவன் தான் சொல்கிறான், ஃபைதா கூத்திய திஸ்ஸலா ஃபந்தசிரு ஃபில்லர், தொழுகை முடிக்கப்பட்டு விட்டதும் அல்லாஹ்வின் அருளை தேடி நீங்கள் இந்த பூமியில் அலைந்து திரிங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். தொழுவ சொல்கிற இறைவன் தான் செல்வத்தின் தேட சொல்கிறான். அப்போ மனித வாழ்க்கைக்கு ரெண்டும் அத்தியாவசியமானது தான். அல்லாஹ் யாருக்கு செல்வம் கொடுக்கல சொல்லுங்கள்? ஃபிரௌனுக்கும் கொடுத்தான், காரூனுக்கும் கொடுத்தான், சுலைமான் நபிக்கும் செல்வத்தை கொடுத்தான். அதை எப்படி அவங்க பயன்படுத்தினாங்கங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி. காரூனும் ஃபிரௌனும் தன்னுடைய ஆதங்கத்தால் தங்களுடைய வலிமையால் கிடச்சிச்சின்னு சொன்னாங்க. ஆனால் சுலைமான் நபி என்ன சொன்னாங்க? ஹாதாமின் ஃபதுதி ரப்பி, என் இறைவனுடைய அருட்கொடைன்னு சொன்னாங்க. அந்த அருட்கொடையான செல்வத்தை நாம் நல்ல வழியில் பயன்படுத்தினோம்னா சுவனத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்க முடியும். இப்போ குடும்பம்னா என்ன நினைச்சீங்க? வல்லாஹு ஜாலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் இல்லங்களில் தான் உங்களுடைய நிம்மதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேருடைய இல்லங்கள் நிம்மதி நிறைந்ததாக இருக்கு சொல்லுங்க? காரணம் பணப்பற்றாக்குறை. என்னதான் கணவர் நம்மளை வர்ணித்தாலும், நம்மளை ஆஹா ஓகன்னு புகழ்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அந்த வர்ணனையெல்லாம் நமக்கு புளிச்சு போயிடும். ஒரு கடைக்கு கூட்டு போகிறாங்க சாப்பிட்றதுக்கு, எல்லாமே ஆர்டர் செய்ய மனசு ஆசை தான், ஆனால் பர்ஸில் காசு இல்லை. கண்ணை காட்டுறாரு கணவர், கம்மியா அடக்கி வாசின்னு. பிள்ளைங்க கேட்குறாங்க, அத்தா எனக்கு கிரில் சிக்கன். நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதே வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு தான் ஹோட்டலுக்கு, அங்கே போய் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னுட்டு எங்களுக்கு தடை போடுறீங்களேன்னுட்டு பிள்ளைங்களும் பேசுவாங்க, அந்த மனைவியும் பேசுவாங்க. சபுருங்கிறீங்க, ஆனால் கபூருக்கு போகிற வரைக்கும் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த பெண். அப்போ அங்கே செல்வம் மிகைத்து காணப்படுது, இறையச்சம் அங்கே குறைக்கப்படுது. அதனால் அதிகமாக பெண்களுடைய ஆசை தான் நம் கணவன்மார்களை என்ன செய்யுது? இறைச்சத்தை விட்டு செல்வத்தை நோக்கி போக சொல்லுது. நீங்கள் சொல்லி பாருங்களேன், நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, நாங்கள் நல்லபடியாக குடும்பத்தை நடத்துகிறோம், நாங்கள் நல்லபடியாக இறைச்சத்தோடு இந்த இல்லத்தை ஆக்குறோன்னு சொல்லி பாருங்களேன். கணவன் தன்னுடைய கடமையை மறக்க மாட்டாங்க, தொழுகையின் பக்கம் கவனத்தை செலுத்துவாங்க. ஆனால் எனக்கு இது பத்தாது, பக்கத்து வீட்டில் அது வாங்கிட்டாங்க, இப்போ அடுத்த வீட்டில் இதை வாங்கிட்டாங்கன்னு நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் அந்த மனுஷன் நூல்ஸ் ஆகி நொந்து நூடுல்ஸாக போய் அந்த செல்வத்துக்கு என்னடா செய்கிறதுன்னுட்டு தலையை பிச்சுக்கிட்டு அலையிறோம். அப்போ செல்வம் என்பது தேவையான ஒன்று தான். செல்வம் இருந்தால் மட்டும்தான் நம் பெற்றோர்களை பேண முடியும், செல்வம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும், செல்வம் இருந்தால் மட்டும்தான் உறவினர்கள் நம்மளை என்ன செய்வாங்க? அரவணைப்பாங்க. இன்னைக்கு செல்வம் இல்லைன்னா நம்மெல்லாம் தூரத்து சொந்தமாக போயிடுவோம், ஏதோ பார்க்கறதோட சலாம் சொல்கிறதோட முடிஞ்சு போயிடும். அப்போ செல்வம் என்பது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று தான். அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? அழகான முறையில் அந்த செல்வத்தை பிறருக்கு கொடுப்பதன் மூலமாகவும் தானம் தர்மம் செய்வதன் மூலமாகவும் பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதால் அந்த செல்வம் அவங்களுடைய இறையச்சத்தை அதிகரித்து மறுமைக்கு அவர்களை சுடத்தின் பாதையில் அழைத்து செல்லும். அதற்கெல்லாம் நம்ம விடமாட்டோமே. சகோதரி சொன்னாங்க திக்ரு செஞ்சலாம், அவங்க என்னது உம்மு சுலைம் அவங்க
அவங்களுடைய இறையச்சத்தை என்ன ஈமானா மகரா வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனை சகோதரிகள் தங்கள் வீட்டில் சாதனங்கள் இல்லை, மின் சாதனங்கள் இல்லை, நீங்கள் ரசுல்லா சொன்ன மாதிரி திக்ர சொல்லிக்க அப்படின்னு சொன்னால் கேட்போமா நம்ம? அவங்கெல்லாம் சஹாபிய பெண்மணிகள், யாங்க ரியலான பெண்கள், எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னுட்டு அடித்து நவுத்துவோம். உண்மைதானே? திக்ரை வச்சுக்கிட்டு எங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இதே பிரச்சனை தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிகளுக்கும் வந்துச்சு. பொருளாதாரம் ஒரு பிரச்சனையாக வந்துச்சு. ரசுல்லா உங்களால் முடியலைன்னா போங்கமான்னுட்டாங்க. ஆனால் அந்த மனைவிமார்கள் எதை தேர்ந்தெடுத்தாங்க? இறையச்சம் உள்ள கணவன் எங்களுக்கு வேணும், இறையச்சம் உள்ள கணவனோடு நாங்கள் வாழ்ந்தால்தான் மறுமை எங்களுக்கு வெற்றியாக இருக்குன்னுட்டு இறையச்சத்தை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி நம்ம மாறிக்கலாமே. இந்த உலக வாழ்க்கை வெறும் வேடிக்கை விளையாட்டு தானே. என்னங்க ரமலானுக்கு கணவர் அப்படியே தன்னுடைய தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு, என்ன செய்யலாம், செலவு கையை பிடிக்குதே அப்படின்னு சொல்லும்போது கணவனிடம் அன்பாக சொல்லுங்கள், ஏங்க காஞ்சிபுரம் பட்டு கட்டுனாதான் ரமலானா, நீங்கள் எடுத்து கொடுக்குற காட்டன் சாரியிலே நான் அழகாதாங்க இருப்பேன் சொல்லி பாருங்க. கணவன் இறையச்சத்தில் மிகுந்தவராக இருப்பார். அம்மா மனைவி எப்படி அழகா சபூர் செய்கிறா, பிள்ளைங்களுக்கு தேவையானதா பார்த்துக்குங்க, பார்த்து செஞ்சுக்கலாங்கன்னுட்டு நீங்கள் கணவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற தைரியம்தான் அவர்களை அந்த செல்வத்தின் பக்கம் போக விடாமல் தேவையான செல்வத்தை மட்டும் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். அப்போ செல்வம் என்பது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது தான். அது நமது மறுமை வெற்றிக்கு பாலாக நம்மளை வழிகெடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்போ ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு சிறிதளவு செல்வம் தேவை என்றாலும் நம்முடைய மறுமை வெற்றிக்கு மூமின்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியது இறையச்சமே என்ற தீர்ப்பை கூறியவர்களாக என்னுடைய இந்த வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.